சரி, நம்ம மூவி ரிவ்யூவில் விக்கெட் ஃபார் ஹார்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டரில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஃபேண்டசி ஹாரர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே வந்துருச்சு. அது எங்கே முடிஞ்சதோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படத்துடைய ஹீரோயினே 2 பேர். ஒருத்தர் காட்டில் மறைஞ்சு வாழ்கிறாங்க, இன்னொருத்தர் நாட்டில் ராணியாக வாழ்கிறாங்க. இந்த காட்டில் மறைஞ்சு வாழ்கிறவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தில் இவங்க தான் வில்லி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் அவங்கள பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுறாங்க. அதனாலேயே காட்டுக்குள்ளார மறைஞ்சு வாழ்கிறாங்க. இன்னொருத்தர் மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு ராணியாக வாழ்கிறாங்க. இப்போ இந்த படத்துடைய வில்லன் அவங்க ஊருக்குள்ள மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்கிறான். இதனால் ராணியாக வாழ்கிற நம்ம ஹீரோயினுக்கு மிகுந்த ஒரு பாதிப்பு இருக்கு. எந்த விஷயம் செகண்ட் ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே காட்டுக்குள்ளே நாட்டுக்கு போகிறாங்க. இப்போ 2 ஹீரோயினும் சேர்ந்து எப்படி வில்லனை விரட்டி அடிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே விஷுவல் ட்ரீட் தாங்க. விஎஃப்எக்ஸ் கட்சியில் செம்மையாக இருக்குது. ஒரு ஃபேண்டசிக் கற்பனை உலகத்தில் அப்படியே அருமையாக டைரக்டர் கொடுத்துருக்காரு. அந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுருக்காரு. 2 ஹீரோயின்கள் அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஒரு மாயாஜால உலகக்கே நம்மளை கொண்டு செல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே வந்திருக்கு. செகண்ட் ஹாஃபில் அதேமாதிரி ஓரளவுக்கு நல்லாவே படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸும் நல்லா இருக்குது. எமோஷனல் நல்லா கிளிக் அவுட் ஆகுதுங்க. அந்த ஒரு பாட்டு வரும், அந்த எமோஷனல் நல்லாவே கிளிக் அவுட் ஆகிருக்கு. இதில் 2 ஹீரோயின்கள், இந்த 2 ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க பண்ணுற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸும் நம்ம தாறுமாறாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு மாயாஜாலமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே பாட்டு தாங்க. பாட்டு தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஜப்பாக இழுத்துட்டாங்க. ஏன்னா பாட்டு மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருந்தாங்கன்னா படம் நல்லாவே வந்திருக்கும். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒன் டைம் வச்ச போல தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.